ஹாய் கைஸ், இன்னைக்கு புஷ்பா 2 ஃபிலிம் பார்த்துருந்தேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காம, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு படம் பார்க்க போகிறோம்ப்பா, 3 hours டைம் பாஸ் ஆகணும், அந்த மாதிரி போனீங்கன்னா செம்மையாக டைம் பாஸ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் படம். தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லணும்னா அந்த 3 hours 15 minutesன்னு நினைக்கிறேன் அந்த படம், எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் அந்த 3 hours-ஐ போரே அடிக்காமல் பர்ஃபெக்டாக ஸ்டோரி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு சீனும் போரே அடிக்காமல் வைக்கிறது உண்டுல, அதுவே ஒரு தனித்திறமை தான். ஸோ அதுக்காகவே அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய செல்யூட்டே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா அல்லு அர்ஜுன் சார் தனி ஆள். அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த வேறு எல்லா ஆக்டர்ஸும் தனி கும்பல், அந்த மாதிரி தனியாக பிரித்து பார்க்கலாம். எப்படின்னா, இவர் ராஜானா அவங்க ஆர்மி. அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுன் சார் இந்த என்டையர் படத்தை இழுக்கிறாரு. பின்னாடி அவங்களும் இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். உண்மையிலேயே அவருக்கு, அல்லு அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய அவார்டே கொடுக்கலாம். சரியான ஆக்டிங். ஆக்சுவலாக ஃபிலிம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இல்லை ஃபிலிம்ஸ்னாலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, ஆக்டிங் பண்ணாங்கன்னா அது ஆக்டிங்னு தெரியக்கூடாது, அது நம்ம ஒரு கேரக்டராக தான் பார்க்கணும். அப்படி இருந்தாலே அது வேறு விஷயந்தான், வேறு லெவல். அந்த மாதிரி தான் அல்லு அர்ஜுன் சாரை நம்ம அல்லு அர்ஜுன் சாரை பார்க்காம ஒரு புஷ்பா அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் நம்ம ஒரு ஆளாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ அல்லு அர்ஜுன் சாருக்கு பெரிய ஒரு செல்யூட். உண்மையிலே வேறு லெவல். அவரோட ஸ்வேகெல்லாம் நேச்சுரலாக வருது. சில விஷயங்களெல்லாம் நேச்சுரலாக பண்ணுறாரு. அதெல்லாம் நார்மல் ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலாக வராது. இப்போ ரஜினி சாருக்கு மட்டும் சில விஷயங்கள் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அல்லு அர்ஜுன் சாருக்குன்னே நேச்சுரலாக சில ஸ்டைலெல்லாம் வருது. அது எனக்கு தெரில, அது ஒரு நேச்சுரல் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவரே ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்ததாகவும் சொல்லலாம். அதெல்லாம் அவரோட எஃபர்ட்ஸ். ஸோ அல்லு அர்ஜுன் சார் வேறு லெவல். சுக்கு சார், ஐ மீன் டைரக்ஷன், ஸ்டோரி ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ஸ்டோரியான்னு கேட்டால் இல்லை. ஸ்டோரி ஆவரேஜ் தான். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் 3 hours பக்காவாக வச்சுருந்தாரு. அது வேறு லெவல். அப்புறம் டைரக்ஷன் எல்லாமே செம. இல்லை ராஷ்மிகா மேம், இல்லைனா சைடு ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பக்கா. முக்கியமாக ராஷ்மிகா மேம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் வரும் அவங்களுக்கு, அங்கே அவங்க ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சீனில் பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அது டயலாக் மூலியமாக, எக்ஸ்பிரஷன் மூலியமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அது எந்த சீன் உங்களுக்கு படம் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஃபஃபா ஆக்டிங் பற்றி நம்ம தனியாக சொல்லவே தேவையில்லை. செம்மையாக நடிப்பார், அது உங்களுக்கு தெரியும்ல. நம்ம புஷ்பா 1ல் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். புஷ்பா 2ல் அதே மாதிரி ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினச்சா அவருக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்காது. அவர் இருப்பார், ஆனால் புஷ்பா 1 மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவர் ரோல் பக்காவாக பண்ணியிருப்பார். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா புஷ்பாவும் ஃபஃபாவோட அந்த ஃபேஸ் ஆஃப் உண்மையிலே எப்போவுமே சூப்பராக இருக்கும். அது எத்தனை வாட்டி வந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம். அது பிஜிஎம் சாங்ஸ் அவ்வளோ இல்லை. ஃபஸ்ட்டில் கூட பிஜிஎம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சாங்ஸ் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்டில் பிஜிஎம் ஆவரேஜ் தான், சாங்ஸும் ஆவரேஜ் தான். ஸோ ஃபைட்டு எங்கெல்லாம் அவ்வளோவா தேவையில்லையோ அதை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு, அப்புறம் தேவையில்லாத சாங்ஸ், அங்கே ஒரு சாங்கோட நீட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த சாங்ஸ் வேணால் இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, இல்லை அந்த ஸ்டோரியை மூவ் பண்ணுற சாங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த சாங்ஸ், தேவையில்லாத சாங்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டு அந்த நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டைம் உண்டுல, அந்த டைமை இவங்க ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் அதே மாதிரி விஷயங்களை போட்டாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். அதே மாதிரி சீன்ஸில் கூட கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் சீன்ஸான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸு மட்டும் தவிர்த்துருக்கலாம். அந்த இன்டிமேட் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக காட்டியிருப்பாங்க. அதில் சிலது மட்டும் வச்சுக்கிட்டு சிலது அந்த ஸ்டோரி பில்டிங் சீன்ஸாக வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸில் நம்ம அவங்க பக்காவாக எங்கே கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணி பக்காவான சீன்ஸை போட்டு மொத்தமாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டோரி வைஸே பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஃபிலிமுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ அந்த எண்ட் கிரெடிட் சீன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுது கைஸ். அது அவங்க ரொம்ப ஸ்பீடாக போகுது. நம்ம யாருமே பார்க்கவே முடியாது. அந்த நேம்ஸ்லாம் உண்டுல, அது சரியான ஸ்பீடு. மேபி டைம் இல்லாதனால அவங்க அந்த சீனாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்களா என்னன்னு தெரில. அதை கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கலாம். ஏன்னா ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம்.
அதில் சின்ன ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை பின்னாடி நின்னவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஒருத்தவங்களோட பேர் அதில் வர்றதே பெரிய விஷயம். இன்னொன்று அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களும் அவங்களோட ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுங்கிற பேரில் தியேட்டர் வருவாங்க. கரெக்டாக வரும்போது அவங்களுக்கு என்னென்னா அவங்க பேர் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதே பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி அடிச்சு விட்ட மாதிரி இப்போ அல்லு அர்ஜுன் சார்னு மட்டும் கரெக்டாக பெருசாக வருதுல்ல, இல்லை ராஷ்மிகா மேமோட பேர் வருது, சுக்கு சார்னு வருது டைரக்ஷன். இப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் வரும்? அதே மாதிரி தான் சின்ன சின்ன ரோலில் ஒர்க் பண்ணவங்களும். ஸோ அவங்களோட நேம் வரதே அந்த குட்டி நேம் தான். அதுவே பொறுமையாக போகும்போது அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து அது வந்து அவங்க ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. இது வந்து டப்புன்னு போகுது, அவங்க பேர் வந்துச்சா இல்லையான்னு கூட தெரில. ஸோ எண்ட் கிரெடிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சமாச்சு ஸ்லோவாக அப்படியே போச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் சீன்ஸில் வந்து ஸ்டோரியில் வந்து கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேர்ளோட சப்ஜெக்ட், ஒரு விமனோட சப்ஜெக்ட் வந்து அவங்க வந்து சில இடங்களில் வச்சுருந்தாங்க. அது உண்மையிலேயே ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயந்தான். அதே மாதிரி ஐட்டம் சாங், அது தேவையா இல்லையாங்கிறது தனி டாபிக். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், ஏன்னா அது ரொம்ப பெருசாக போகும் வீடியோ. ஆனால் அந்த ஐட்டம் சாங்கில் கூட, அந்த சாங்கில் கூட ஒரு கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லைனா வந்து ஒரு சொசைட்டி எப்படி ஒரு கேர்ளை அப்ரோச் பண்ணணும், இல்லைனா ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த வந்து லிரிக்ஸில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு லிரிக்ஸில் கூட நம்மளோட அந்த தீம், அந்த படத்தோட தீம், இல்லைன்னா அந்த ஸ்டோரியோட தீமை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு அந்த தாட் உண்டுல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லைங்கிறது வேறு விஷயம். அந்த சாங் எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுங்கிறதுலாம் வேறு விஷயம், அது தேவைங்கிறதே வேறு விஷயம். ஆனால் அந்த தாட்டுக்காக உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள். கிளைமேக்ஸ் டக்குன்னு முடித்த மாதிரி இருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு படம் பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் நினைக்காத ஒரு டைமில் டப்புன்னு முடிஞ்சிச்சுடா படம், அந்த மாதிரி முடிச்சுடுவானுங்க. ஸோ வந்து ஆனால் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் புரியும். எண்டு வரைக்கும், படத்தோட எண்டு வரைக்கும் பார்க்கும்போது தான் புரியும். இப்போ KGF 2 முடியும் போது எப்படி முடிஞ்சுது, அதே கான்செப்ட் தான்.